Taste the Daily. ரயில்வே சுரங்கப்பாலம் அமைக்கும் வழக்கில் வெற்றி தேடித்தந்த அதிமுகவிற்கு பொதுமக்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் கைனூர் இடையே ரயில்வே லெவல் கிராசிங் அகற்றப்பட்டு சுரங்கப்பாலம் அமைக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கினை எதிர்மனுதாரர்களாக அதிமுக வழக்கறிஞர் கார்த்திகேயன், மகளிரணி நகர தலைவி சத்யஷீலா ஆகியோர் நடத்தி சுரங்கப்பாதை அமைக்க அனுமதி பெற்று தந்தனர். இதையடுத்து ஊராட்சித் தலைவர் உமா மகேஸ்வரி மற்றும் பொதுமக்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சு ரவியிடம் தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தனர். ஆட்சியில இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரே இயக்கம் அதிமுக தான். இன்னைக்கு நீங்கள் ஆட்சி கட்டிலில் இருக்கிறீர்கள். உங்களுக்கு அரசாங்க வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்திலே இருக்கிறார்கள். அந்த அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞர்கள் கூட இந்த மக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது, அவர்கள்தான் வாதிட்டு இந்த மக்களுக்கு வழியை பெற்று தந்திருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. திமுகவுக்கு கவலை இல்லை, திமுகவில் இருக்கக்கூடிய அரசு வழக்கறிஞர்களுக்கு கவலை இல்லை. அவருடைய ஒரே நோக்கம் கொள்ளையடிப்பதே ஒரே வேலையாக இருக்கிறார்கள். சென்னையின் குடிநீர் ஆதாரங்களில் ஒன்றான புழல் ஏரியில் உபரி நீர் செல்லும் கால்வாய் ஆகாய தாமரையால் மூடப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உபரி நீர் செல்லும் கால்வாய் முழுவதும் கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசி வருவதுடன் ஆகாய தாமரைகள் அடர்ந்து காணப்படுகிறது. இதுகுறித்து திறனற்ற ஸ்டாலின் அரசு ஏரியில் கழிவுநீர் செல்வதை தடுப்பதுடன் ஆகாய தாமரைகள் அகற்றவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் வாய்க்கால்கள் தூர்வாரும் பணி மந்தமாக நடைபெற்று வருவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். பொறையார் வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் கண்ணப்பமூலை, வடிகால் வாய்க்கால் உள்ளிட்ட இடங்களில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதில் தூர்வாரும் பணிகள் 60% மட்டுமே நிறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் கவலையடைந்துள்ள விவசாயிகள் திமுக ஆட்சியில் தங்களுக்கு இருண்ட காலம் இருந்து வருவதாக வேதனை தெரிவித்தனர். வாய்க்கால் 90% தூர்வாரில் வாய்க்கால், ஆனால் தூர்வாரின மாதிரி கணக்கு காமிச்சு எங்களுக்கு தண்ணி திறக்கிறாங்க. போன வருஷம் வெள்ளத்திலே நாங்கள் அழிஞ்சு போய் வீணாக போயிட்டு, அதை வடிகாலே இல்லாமல் 13 நாள் மூழ்கி கிடந்த ஒரே பஞ்சாயத்து கழிப்புணர்வு பஞ்சாயத்து தான். ஆனால் இன்சூரன்ஸ்னு எங்களுக்கு 10% கூட அதில் போடல. ஏக்கருக்கு 600 ரூபா சொன்னாங்க, அதில் பாதி வந்திருக்கு, இன்னும் பாதி வராமல் இருக்குது. பெரம்பலூர் அருகே லாரி மீது வேன் மோதிய விபத்தில் 15க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஓகையூரை சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோர் பழனிக்கு வேனில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது எதிர் திசையில் செங்கல் ஏற்றி வந்த லாரி சாலையை கடப்பதற்காக திரும்பிய போது எதிர்பாராத விதமாக வேன் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதில் வேனில் பயணம் செய்த 15க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். நீலகிரி மாவட்டத்தில் மழை காரணமாக பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். எமரால்டு அருகே இத்தலார் கிராமத்தில் தடுப்பு சுவர் இடிந்ததால் 10க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு அங்கிருந்து வெளியேறி உறவினர் வீடுகளில் தஞ்சம் புகுந்தனர். இதேபோன்று நாயக்கன்சோலை பகுதியில் வசித்து வரும் கணபதி என்பவரது வீட்டின் முன்பு மண் சரிவு ஏற்பட்டு நடைபாதை மூடப்பட்டது. இதேபோன்று சேரம்பாடி பகுதியிலும் நிகழ்ந்தது. இதனையடுத்து மாவட்டம் முழுவதும் மழையால் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்து நிவாரணம் வழங்க விடிய அரசை மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். தஞ்சை மாவட்டத்தில் வாய்க்கால்கள் தூர்வாரும் பணி மந்தமாக நடைபெற்று வருவதை கண்டித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்டத்தில் சில இடங்களில் இன்னும் வாய்க்கால்கள் தூர்வாரப்படாமல் உள்ளதை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்த விவசாயிகள் அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். திமுக ஆட்சிக்காலம் தங்களுக்கு சோதனை காலம் என அவர்கள் வேதனை தெரிவித்தனர்.